புரோட்டீன் அப்சஷன்ல உங்களோட டயட்ல கண்டிப்பா புரோட்டீன் மட்டும் இருக்கிற மாரி பார்த்துக்கிற ஆளா நீங்க? நீங்க வந்து ஹேர் ரீக்ரோத் இல்ல ஹேர் லாஸ் அந்த மாதிரி ஏதாவது டார்கெட் பண்றீங்கன்னா, இந்த பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கோங்க. முக்கியமா என்னென்னன்னா, ஃபெரிட்டின், அயர்ன், விட்டமின் டி அண்ட் விட்டமின் பி12. ஃபெரிட்டின் வந்து உங்களோட பாடியில எவ்ளோ அயர்ன் ஸ்டோரேஜ் இருக்கு, ரிசர்வ் எவ்ளோ இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அயன் வந்து உங்களோட சர்க்குலேஷன்ல எவ்வளோ அயன் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன். அயன் கட்டாயமா நமக்கு வேணும். ஏன்னா அயன் தான் உங்களோட ஆக்சிஜன் சர்க்குலேஷன், ஆக்சிஜன் சப்ளை டு யோர் ஹேர் அண்ட் ஸ்கின் எல்லாத்துக்குமே அயன் இஸ் அன் எசென்ஷியல் காம்பவுண்ட். அண்ட் சேம் அப்ளைஸ் ஃபார் விட்டமின் டி அண்ட் விட்டமின் பி12. விட்டமின் டி வந்து உங்களோட ஓவரால் ஃபங்க்ஷனிங் அண்ட் ஸ்மூத் மெட்டபாலிசம்க்கு விட்டமின் டி இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஒரு ஃபிசியோலாஜிக்கல் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 35 இருந்தாலே உங்களோட ஃபிசியோலாஜிக்கலி இட்ஸ் நார்மல் அப்படிதான் உங்களோட ரிப்போர்ட் சொல்லும். பட் வேற ஃபார் ட்ரைக்லாஜிக்கல் வேல்யூ உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத்துக்காக வேணும் அப்படின்னு சொல்லும்போது சம்வேர் அபவ் 45 or 50 இருந்தால் மட்டும்தான் இட்ஸ் அ ட்ரைக்லாஜிக்கலி நார்மல். ஸோ உங்கள் பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸை வச்சு உங்களோட டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன சப்ளிமெண்ட் வேணும், எவ்வளோ டியூரேஷன் எடுக்கணும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுவாங்க. Visit Advanced Grow Hair for any such queries.